ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பார்ப்போமா. ஸோ அதுக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பட்டை, லவங்கம், இலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, தேங்காய், சிக்கன். ஸோ நான் கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கின்னு அது கூட 2 பட்டை, 2 லவங்கம், அப்புறமா 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா பெப்பரு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இது நம்ம ஒரு பேஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு இது வதங்கின பிறகு லாஸ்ட்டாக தேங்காவை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். தேங்காய் போட்டுட்டு ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. மறுபடியும் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதே மாதிரி எல்லா பிரியாணி இலை எல்லாமே போட்டுட்டு இது கூட இப்போது 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுடலாம். ஸோ போட்டோன்னே பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கின்னு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கின்னு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிச்சு வச்ச மசாலா எல்லாமே வதக்கி அரிச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கொழும்பு மசாலா, மிளகாய் தூள் இருக்கும்ல வீட்டில் அரைச்சிருந்து அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணி சிக்கனை கொஞ்சம் அந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அது கூட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கின்னு நல்லா ஒரு பெரட்டிட்டு இப்போது ஜாரை நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு அந்த ஜாரு கழுவுன தண்ணியை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவிக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இதை வேக வச்சிடலாம் சிக்கனை. ஸோ சைடு பை சைடு இங்கே இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த சிக்கன் குழம்புக்கு இட்லி இல்லைன்னா தோசை நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான சிக்கன் கறி ரெடி. ஸோ இது நாங்கள் இட்லி கூட தான் தொட்டு சாப்பிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.